கொண்டக்கடலை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொண்டக்கடலையை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அதை ஒரு துணியில் கட்டி முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். அப்போ தான் தோசை வார்க்கறதுக்கு நல்லா வரும். தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் கலக்கிக்கலாம். இப்போ இதுக்கு சட்னிக்கு புதினா, தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, குருமிளகு கொஞ்சமாக இதெல்லாம் எடுத்து சேர்த்து போட்டு பச்சையாகவே அரைச்சிடலாம். இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக அரைச்ச மாதிரியே தெரியாது. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி. தோசை கல் காஞ்சதுக்கப்புறம் மாவை விட்டு தோசை வாத்து எடுத்துடலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சா மேல் பக்கமும் சீக்கிரமாக நல்லா வெந்துடும். தோசை வேகட்டும். அதுக்குள்ளே எல்லோரும் ஒரு லைக், ஒரு கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான கொண்டக்கடலை தோசை இப்போ ரெடி ஆயிரும். இப்போ தோசை ரெடி. அதுக்கு சைட் டிஷ்ஷாக புதினா சட்னி, நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் தக்காளி, வெங்காயம், பச்சையாக போட்டு அரைச்ச ஒரு சட்னி. இப்போ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டிஃப்ரெண்ட்டான தோசை எல்லாம் செய்ய தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.